சார் இந்த கூட்டணிக்காக மாநில தலைவரே மாத்தி கொடுத்துருக்காங்க, இவருக்கு இணக்கமான நபரை போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே செய்யலாங்க. எப்படி சசிகலாவை ஒழித்தாரோ, எப்படி தன்னுடைய கட்சியில் ஓபிஎஸ்ஐ கூடவே இருந்த இரட்டை தலைமையை எப்படி ஒரு ஒழித்து கட்டினாரோ, எப்படி தொடங்கும் போது அரசியல் பயணத்தில் செங்கோட்டையனை உரம் கட்டினாரோ, அதே வேலையை எடப்பாடி பழனிசாமி மிக தந்திரமாக பாஜக கூட்டணியில் இருந்து கடைசி நிமிடத்தில் கலந்து விடுவார். இல்லை, சேர்ந்து நின்று 70 சீட்டு ஜெயிக்க முடியும்னு நிரூபித்த கூட்டணி இது. இதை ஏன் அவர் உதறணும்? என்ன வாக்கு வங்கி இருக்கிறது? யாரு மீது யாருக்கு வாக்கு வங்கி இருக்கிறது? ஆனா 70 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல, வெளியே வந்தா தனியாரால ஜெயிச்சாங்க. அதிமுக தான் ஜெயிச்சாங்க. நீங்க திருவிழா பார்க்கறதுக்கு குழந்தைகளை தேரோட்டம் வருது, குதிரை வருது, யானை வருது, பார்க்கணும், சாமி ஊரோட வருதுன்னா என்ன பண்ணுவான்? தகப்பை தோல் மேல ஏத்தி அந்த குழந்தைக்கு காட்டுவான்ல. தமிழ்நாட்டு அரசியலிலே பாஜக ஒரு சவலப்பில்லை. அதை தன் தோள்களிலே தூக்கி உயரத்துல காட்டி ஒரு 4 எம்எல்ஏவை கொடுத்து சட்டமன்றத்தில் போய் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் நான் எதிர்கட்சியில் இருக்கிறேன், அதுல இருக்கேன் பேசிட்டு இருக்கிறாருன்னா என்ன காரணம்? யாரு போட்டது? அது யார் தந்த இந்த வாழ்க்கை? எடப்பாடி என்னும் தகவல் எடப்பாடி தந்ததாங்க. என்னங்க உங்களுக்கு சந்தேகம்? அதிமுக இல்லைன்னா, இந்த கிரவுண்ட் இல்லைன்னா எப்படி நீங்க நயினார் நாகேந்திரன் வெல்ல முடியும்? எப்படி நீங்க காந்தின்னு ஒருத்தர் நீங்க நாகர்கோவிலுக்கு போறவங்களுக்கு தெரியும், அவர் தெருவா சுத்திட்டு இருப்பாரு, அவரை யாருமே கண்டுக்க மாட்டாங்க உள்ளூர்ல. அவர் எப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும்? தெருவில் தெரிஞ்சா, அதாவது நீங்க அதிமுக மட்டும்தான் காலையில் ஒருத்தன் பஞ்சர் ஓட்டிக்கிட்டே இருந்தான் டெய்லி ஒருத்தன், டக்குன்னு பார்த்தா அதிமுக அவனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டான். 10 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடும். நீங்க ஒருத்தன் டீ ஆத்திக்கிட்டே இருந்தான் மானாமதுரையில். இருங்க, இந்த கட்சியில ஒன்றிய செயலாளரை உடனே ஆக்குவாங்க.